சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. அவரது வீரச் செயல்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் ஒளியர், அருவாளர், வடவர், மேல்புலத்தார் என அனைவரையும் வென்றடக்கிய அவர் பொதுவர் மரபையே அழித்தவர். தமது கிளைக்குடியைச் சேர்ந்தவன் என்பதால் இருங்கோவேளை முறியடித்தாலும் உயிரோடு விடுவித்தார். எங்கள் மன்னரை பற்றி சொல்லும்படி என்னை கேட்டுவிட்டு எல்லாவற்றையும் தாங்களே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே. அந்த அளவிற்கு அவரது சிறப்புகளை இந்த உலகம் அறிந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அதன் பொருள். எங்களது மன்னரின் பெருமையை தங்கள் வாக்கால் கேட்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. சோழ நாட்டின் தலைநகரான பூம்புகாரை அடைந்து விட்டோம். வாருங்கள் செல்வோம். சோழ மாமன்னர் கரிகால் வளவர் வாழ்க வாழ்க. மாமன்னர் கரிகால் வளவரே, தங்களது இமயம் என்ற புலிக்கொடி சோழ நாட்டினை அழகுபடுத்திக் கொண்டிருக்கிறது. தலைநகரான காவிரி பூம்பட்டினம் செல்வத்தையும் வளத்தையும் வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறது. தாங்கள் ஆட்சி புரியும் பறந்து விரிந்த இந்த சோழ நாடு உலக நாடுகளுக்கெல்லாம் முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. வணிக பெருமகனான குணநிதியாரே, தங்கள் வாழ்த்து என் இதயத்தை மகிழ்விக்கிறது. இன்று இந்த சோழ நாட்டில் வாழும் அனைத்து குடிமக்களின் இதயங்களிலும் இந்த வாழ்த்துக்களே இடைவிடாது முழங்கிக் கொண்டிருக்கின்றன மன்னவா. அன்னை காவேரி சோழ நாட்டின் இதய நாளமாக ஊடுருவி பாய்ந்து வருகிறாள். நீரின்றி அமையாது உலகு என்பது போல் நீர் வளத்தால் பயிர் வளம் செழிக்கச் செய்கிறாள். அதனால் அல்லவா நமது மக்கள் சகல வளங்களையும் பெற்று நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காவிரியில் கல்லணை கட்டி பெருகி வரும் நீரை தேக்கி வைத்து பயன்படுத்தலாம் என்று உலகுக்கே வழிகாட்டியவர் தாங்கள் அல்லவா. அந்த காவிரியாறு கடலில் சங்கமமாகும் சங்கமத்துறையில் இந்த காவிரி பூம்பட்டினம் இருக்கிறது என்பதனால்தான் இதற்கு மிகுந்த சிறப்பு ஏற்பட்டிருக்கின்றது. கடற்கரையை சார்ந்த மருவூர் பாக்கமும் நகரப்பகுதியான பட்டினப்பாக்கமும் செல்வச் செழிப்போடு விளங்குகிறது. நீங்கள் இரண்டிற்கும் இடையே உள்ள நாளங்காடியில் இருந்துதானே வருகிறீர்கள்? ஆம் மன்னவா, தங்களின் ஆசியால் எனது அங்காடி தனிப்பெரும் சிறப்பாக விளங்குகிறது. வணிகர்கள் தங்கள் தலைவனாக என்னை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும்படி என்னிடம் வேண்டுகிறார்கள். அவசியம் நேரும்போது அரசருக்கு அரசரை அழைத்து பேசும் அளவிற்கு தகுதி வாய்ந்தவன் என்று என் மீது மிகுந்த மதிப்பு வைத்திருக்கிறார்கள். நல்லது. இந்த ரத்தனங்களை தவிர வேறு ஏதேனும் புதியனமாக கொண்டு வந்திருக்கிறீர்களா? ஆம் மன்னவா, இதோ பாருங்கள். இவை அனைத்தும் பாண்டிய நாட்டிற்கே உரித்தான முத்துக்கள். இதற்கு முன்பு இதே போன்ற முத்துக்களை தங்களிடமிருந்தே நான் பெற்றிருக்கிறேனே. குணநிதியாரே, இப்படி தனித்தனி கற்களாக இப்பொழுது தேவையில்லை. நவமணிகளையும் இணைத்து கட்டிய நவரத்தன மாலை ஒன்று வேண்டும். தந்தை, மலர்கொடி வா. தந்தையே, தாங்கள் நகைகள் கொண்டு வந்துள்ள வணிகரோடு பேசிக் கொண்டிருப்பதாக அம்மா சொன்னார்கள். நான் இவற்றை பார்க்கலாமா? மலர்கொடி, உனக்காக தானம்மா இவரை நான் அழைத்து வரச் சொன்னேன். ஆனால் அழகும் அறிவும் நிறைந்த உனக்கு இவைகள் போதால்.
நவரத்தனங்களும் கலந்த மாலை வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். மன்னவா, ம்? இந்த பெண் என் மகள் மலர்கொடி. ஏன் தாங்கள் பார்த்ததில்லையா? குணநிதியாரே, தாங்கள் என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். இவள் அரசே, ராணியாருக்கு வணக்கம். வணக்கம். குணநிதியாரே, தாங்கள் அமருங்கள். வானவன் மாதேவி மலர்கொடியை அழைத்துச் செல்வதற்காக வந்திருக்கிறாள். என்ன தேவி, உன்னிடம் பேசிக் கொண்டிருந்தவள் இடையிலே எழுந்து வந்துவிட்டாள், அப்படித்தானே? ஆமாம் அரசே. பணிப்பெண் ஒருத்தி தாங்கள் இவருடன் உரையாடிக் கொண்டிருப்பதை சொல்லியவுடன் என்னிடம் பேசுவதை அப்படியே விட்டுவிட்டு இப்படி ஓடி வந்து விட்டாள். அடடா, நீ சென்று அம்மாவிடம் பேசிக் கொண்டிரு, நான் வந்து விடுகிறேன். நான் இவையெல்லாம் பார்க்க வேண்டும் தந்தையே. அம்மா மலர்கொடி, உனக்கு ஏற்றாற்போல் இதில் ஒன்றுமே இல்லை. அடுத்த முறை நிறைய நவரத்தனங்களை கொண்டு வரச் சொல்லி இருக்கிறேன். அப்பொழுது நீயே அவற்றை பார்த்து உனக்கு விருப்பமானதை தேர்ந்தெடுத்துக் கொள். அப்படியானால் சரி. அன்னையே, போகலாமா? வா. வணிகர் தலைவரே, மகாராணியார் திடீரென்று வந்து நான் பேச வந்ததை ஏன் நிறுத்தினார் என்பது புரிந்ததா? மலர்கொடியை பற்றி ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கும் போதுதான் வந்து தடுத்தார். அதனால் அதை பற்றித்தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆம், சரியாக சொன்னீர்கள். எமது படைத்தலைவர்களில் காண்டீவன் என்று ஒருவர் இருந்தாரே, அது உமக்கு தெரியும் அல்லவா? ஆம், நன்றாக தெரியும் மன்னவா. மாவீரனான அவர் தங்களின் தோளோடு தோள் நின்று போரிட்டவர் அல்லவா? தங்களின் கவசமாக விளங்கியவர் என்று பலர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அவர் பொதுவர்களோடு தாங்கள் நடத்திய போரின் போது மடிந்து விட்டார் என்றும். உண்மைதான். படுகளத்தில் ஒரு கணத்தில் அது நிகழ்ந்து விட்டது. கண்ணிமைக்கும் நேரத்தில் என் மீது பாய்ந்து விட்ட ஈட்டியை தடுக்க தானே குறுக்கே பாய்ந்து தன் மார்பில் அதை ஏற்றுக்கொண்டான் அந்த மாவீரன். அவன் மடிந்தான் என்ற செய்தியை கேட்ட மறுகணமே அவன் மனைவியும் மடிந்து போனாள். அப்பொழுது அவர்கள் மகளாக இந்த மலர்கொடி சின்னஞ்சிறு சிறுமியாக நின்று கதறிய காட்சி என் மனதை நெகிழச் செய்துவிட்டது. அன்றே அந்த குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு வந்து ராணியின் கைகளில் ஒப்படைத்தேன். அன்று முதல் அவளை தன் மகளாக ஏற்று தன் வயிற்றில் சுமந்த பெண் போல வளர்த்துக் கொண்டிருக்கிறாள். அவள் எங்கள் வளர்ப்பு மகள் என்று சொல்வதை கூட அவள் விரும்புவதில்லை. மன்னவா, தங்களின் உயிரை காத்த தளபதியின் மகளை காத்து வளர்த்து இளவரசியாகவே வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தங்களின் பண்பிற்கு ஈடே இல்லை. இந்த செய்தியை தங்கள் மீது ஆணையாக எங்கும் எவரிடமும் சொல்ல மாட்டேன். தந்தையே, கிள்ளி வளவா, வா. இரவெல்லாம் எங்கு சென்றிருந்தாய்? உன்னை காணவில்லை என்று உன் தாய் தவித்துக் கொண்டிருக்கிறாள். தந்தையே, தங்கள் வழியை பின்பற்றி நகர் சோதனைக்காக மாறுவேடத்தில் வலம் வந்தேன். அதன் மூலம் என்ன தெரிந்து கொண்டாய்? மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள்? குறிப்பாக இந்த ஆண்டின் இந்திர விழாவிற்கு பாண்டிய மன்னர் வரப்போவதை பற்றியும் சோழ பாண்டிய நாடு உறவுக்கு வழிவகுத்த தங்களை பற்றியும் பெருமையாக பேசி போற்றி புகழ்ந்தார்கள். ஆஹா, இப்பொழுதுதான் என் மனம் நிம்மதி அடைந்தது. ஏன் தந்தையே? நான் இப்படி பாண்டியரிடம் நட்புக்கரம் நீட்டியதை பற்றி நம் மக்கள் என்ன நினைப்பார்களோ என்ற சங்கடம் எனக்குள் இருந்தது. நீ உன் நகர் சோதனை மூலம் அதை நீக்கிவிட்டாய். தந்தையே, தங்களது அரும்பெரும் சாதனைகளைப் பற்றி மக்கள் பேசுவதைக் கேட்டு என் மனம்
மிகவும் பூரித்து போனது தந்தையே. நல்லது. நீ சென்று உன் அன்னையை பார். ஆகட்டும் தந்தையே, அவ்வாறே செய்கிறேன். வாழ்க மாமன்னர். வா சாண்டில்யா, என்ன செய்தி? பாண்டிய நாட்டில் இருந்து பெருவழுதி பாண்டியரின் தூதுவராக ஒருவர் வந்திருக்கிறார். நமது ஒற்றற்படை தலைவர் உடனிருந்து அவரை அழைத்து வந்திருக்கிறார். அப்படியா? இப்பொழுது அவர் எங்கே? ஆலோசனை மண்டபத்தில் அமர வைத்துவிட்டு தங்களிடம் அதை பற்றி அறிவிக்க வந்தேன் மன்னா. நமது மந்திரி பிரதானிகள் எங்கே இருக்கிறார்கள்? அனைவரும் தங்கள் வருகைக்காக வெளியே காத்துக் கொண்டிருக்கிறார்கள் மன்னா. சரி, நீ சென்று தூதுவனை மந்திரி இருக்கும் இடத்திற்கு வரச் சொல். நான் வந்து விடுகிறேன். உத்தரவு மன்னா. குணநிதியாரே, தாங்கள் இப்பொழுது... எனக்கு புரிந்துவிட்டது மன்னவா. நான் ரத்தின மாலையோடு தங்களை வந்து சந்திக்கிறேன். விடைபெற்றுக் கொள்கிறேன் மன்னவா. நல்லது. நாட்டு மாமன்னர் கரிகால் வளவர் வாழ்க வாழ்க. அமருங்கள். அவையோர்களே, பாண்டிய நாட்டின் தூதுவரை காண இங்கு வந்து காத்திருக்கும் உங்களைக் கண்டு நான் மகிழ்கிறேன். சோழ பாண்டிய உறவு ஏற்படுவதில் உங்களுக்குள்ள ஆர்வத்தை இது காட்டுகிறது. ஆமாம், எங்கே தூதுவன்? இதோ. அமருங்கள். பொன்னித் திருநாட்டின் கன்னித்தமிழ் காவலர், குளிர்ந்த சந்திரனை போன்ற வெண்கோற்ற குடை தரித்து குடிமக்களின் இதயங்களை குளிர வைப்பவர், செஞ்சுடரான சூரியனைப் போன்று ஐஞான சக்கரத்தை ஏந்தி வெஞ்சமர் பல புரிந்து பகைவரை வென்று வலம் வந்தவர், பூமி எங்கும் பொதுவாக பொழியும் மழை போல தேடி வந்த யாவருக்கும் வாரி வழங்கும் கரங்களை கொண்டவர், காவிரிக்கு கல்லணை கண்டு அது கலக்கும் சங்கமத் துறையில் காவிரி பூப்பட்டினம் கண்டவர், வெற்றியின் சின்னமான புலிக்கொடியை இமயத்தின் நெற்றியில் வரைந்து புகழ் கொண்டவர், தளராத செங்கோல் கொண்டு வளமாக மக்களை வாழ்விக்கும் கரிகால் வளவர் வாழ்க. தூதுவனே, உனது மொழிகள் நீ ஒரு பாவலனோ என வியக்க வைக்கின்றன. மன்னவா, இவர் பாண்டிய பேரரசரின் நம்பிக்கைக்குரிய படைத்தலைவர் செழியன். செழியன்? ஆம், செழியன். எமது தூதுவன் பாண்டிய நாட்டிற்குள் புகுந்தபோது ஏற்பட்ட ஆபத்திலிருந்து காப்பாற்றி அவனை மாமன்னரிடம் பாதுகாப்பாக அழைத்துச் சென்ற அந்த செழியனா? அவரேதான் பிரபு. ஆஹா, செழியா, உன்னை பற்றி அறிந்து இங்கு நீ பாண்டிய மன்னரோடு வரும்பொழுது காண வேண்டும் என்று ஆவல் கொண்டிருந்தேன். அவரோ உன்னையே தூதுவனாக அனுப்பியதன் மூலம் மேலும் என்னை கௌரவப்படுத்தி விட்டார். செழியா, நீ இப்பொழுதுதான் முதல் முறையாக சோழ நாட்டிற்குள் வருகிறாய், இல்லையா? உண்மைதான் மன்னவா. இங்கு கண்ட காட்சிகளைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பூவிரித்து பாய்ந்து வரும் காவிரியின் சிறப்பைச் சொல்வதா, உழவரின் ஏர்மங்கள ஓசை வரப்புகளை உடைத்துக் கொண்டு பாயும் நீரின் ஓசை, அல்லது புதுப்புணர் கொண்டாடும் இந்நாட்டு மக்களின் மகிழ்ச்சி ஆரவார ஓசை யாவும் சேர்ந்து சோழ மன்னரின் ஆட்சியின் மாட்சியை விளக்கிக் கொண்டிருக்கிறதே, அதைச் சொல்வதா? கடல் சார்ந்த மருவூர் பாக்கம், காண்போரை வியக்க வைக்கும் பட்டின பாக்கம் என இரு பகுதிகளை கொண்ட பூம்புகார் நகரத்தின் பெருமைகளைச் சொல்வதா? இரண்டுக்கும் இடையே நாள் முழுவதும் செயல்படும் அங்காடி என்பதால்
நாளங்காடி என்று புகழ்பெற்ற பரந்த இடத்தின் சிறப்பைச் சொல்வதா? எதை சொல்வது என்று கேட்டுவிட்டு எல்லாவற்றையுமே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். புகார் நகரத்தின் சிறப்பை புகழ முடியுமா? எங்கும் என்றும் எல்லா வளமும் இங்கு நிறைந்திருப்பதால் இங்குள்ளோர் வேறு எங்கும் சென்று புகார் என்றும், வலிமை வாய்ந்த பேரரசர் கரிகால் வளவர் ஆட்சி இங்கு நடைபெறுவதால் பகைவர் எவரும் இங்கு புகார் என்றும் பொருள் கூறலாம். நட்பு நாட்டின் பெருமையை இந்த அளவிற்கு சொல்லும் தாங்கள், தங்கள் நாட்டின் பெருமையை எந்த அளவிற்கு சொல்வீர்கள் என்று கேட்க ஆவலாக இருக்கிறோம். மதுரையின் பெருமையை சொல்லுங்கள். சோழர் குலம், சூரிய குலம், பாண்டியர் குலம், சந்திரகுலம் என்று சொல்வதற்கேற்ப சந்திரனின் மதுரமான கிரணங்கள் பாய்ந்ததால் அதற்கு மதுரை என்றும், ஆதிசேடனே அதன் அளவை சுட்டிக்காட்டியதால் ஆளவாய் என்றும், 4 மேகங்கள் கூடி நின்று காத்ததால் நான்மாட கூடல் என்றும் பெயர்கள் ஏற்பட்டதாக சான்றோர்கள் கூறுவார்கள். பாண்டிய நாட்டின் தனிப்பெரும் சிறப்பு என்ன என்று எதை கருதுகிறீர்கள்? முச்சங்கம் கண்டு முத்தமிழ் வளர்த்ததே பாண்டியரின் நீண்டகால வரலாற்றின் சிறப்பாகும். முச்சங்கம் எங்கே, எப்பொழுது செயல்பட்டது? அதில் யாரெல்லாம் இருந்தார்கள் என்று சொல்ல முடியுமா? இறையனார் அகப்பொருள் என்ற நூல் அவற்றை பற்றி விளக்கமாகச் சொல்கிறது. கடல் கொண்ட தென் மதுரையில் சிறப்புற்று விளங்கிய முற்சங்கத்தின் காலத்தை வரையறை செய்வது இயலாது. அதில் அகத்தியர், திரிபுரி மறித்த விருசடை கடவுள், குன்றறிந்த முருகவேள், அதோடு முரஞ்சியூர் முடிநாக ராயர், நிதியின் கிழவன் முதலான 549 புலவர்கள் வீற்றிருந்தார்கள். அகத்தியர் இலக்கண நூலாய் விளங்க பரிபாடல், முதுநாரை, முதுகுருகு, களரியா விரை முதலான இலக்கியங்கள் உருவாகின. காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் ஈராக 89 பாண்டிய மன்னர் அதை பரிபாலித்தார்கள். இரண்டாம் தமிழ்ச்சங்கம் கபாடபுரத்தில் இருந்த 2ஆம் தமிழ்ச்சங்கத்தில் அகத்தியரோடு தொல்காப்பியர், இருந்தையூர், மோசிகீரனார், வெள்ளூர் காப்பியன், சிறு பாண்டரங்கன், திரையன்மாறன், கிரந்தை முதலான 59 புலவர்கள் வீற்றிருந்தார்கள். அகத்தியத்தோடு தொல்காப்பியமும் இலக்கணமாய் விளங்க கலி, குருகு, வெண்டாளி, வியாழ மாலை, அகவல் முதலான இலக்கியங்கள் தோன்றின. வெண்டேர் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை 59 பாண்டிய மன்னர்கள் அவற்றை பாதுகாத்தார்கள். மூன்றாவது தமிழ்ச்சங்கத்தை பற்றியும் சொல்லலாமே? இன்றைய மதுரையிலிருந்து அன்று அந்த சங்கத்தில் நக்கீரர், சிறுமேத வியம்பர், சேந்தம் போதனார், பெருங்குன்றர் கிழார், இளநாகனர் முதலான 49 புலவர்கள் வீற்றிருந்தார்கள். அகத்தியமும் தொல்காப்பியமுமே இலக்கணங்களாக விளங்கி நற்றிணை, குறுந்தொகை, பெருந்தொகை, அகம், புறம், கலி, பரிபாடல் என பல இலக்கியங்களாக உருவாகின. அரசர் முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி வரை 49 பாண்டிய மன்னர்களின் காலம் வரை அது நீடித்ததாக சொல்லப்படுகிறது. அருமை அருமை செழியா! வீரம், கல்வி, தமிழ் மொழியின் மீது கொண்ட ஈடுபாடு, தனது மன்னன் மீது கொண்ட உண்மையான பக்தி அனைத்திலும் உயர்ந்து விட்டாய். இந்த கரிகால் வளவனின் அழைப்பை ஏற்று நாட்டில் இனிதே நடைபெறுகின்ற இந்திர விழாவிற்கு வருகை புரிய சம்மதித்து அரியதொரு தூதுவனை அனுப்பி இந்த சோழ மன்னனின் அன்புக்கு உரியவனாகவும் விளங்கிவிட்டார் பெருவழுதி பாண்டியர். இதன் மூலம் சோழ பாண்டிய உறவு வலுப்பெறப் போகிறது. பாண்டிய பேரரசர் இந்திர விழாவிற்கு வருகிறார் என்ற செய்தியை கொண்டு செல்லும் தூதுவனாக சோழ நாட்டிற்கு புறப்பட போகிறான் அந்த செழியன். அந்த மாரடைப்புக்கு வர முக்கிய காரணங்களை ரெண்டாக பிரித்தாங்க. ஒன்று நான் மாடிஃபைபிள், நம்மால் கண்ட்ரோல் பண்ண முடியாதது. ரெண்டாவது மாடிஃபைபிள், நம்மால் கண்ட்ரோல் பண்ண முடிவது.